SRM College of Agricultural Science உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science இல் சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு வணக்கம் நேயர்களே, உங்களை இந்த சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் இலங்கை தமிழர் விவகாரத்தில் உள்ள ஒரு முன்னணி தலைவருமான திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தான். வாருங்கள், அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். கடந்த செப்டம்பர் 2-3 தேதிகளில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கைக்கு பயணம் செல்வதாக இருந்தது. ரொம்ப ஒரு முக்கியமான பயணமாக இந்தியா தரப்புலேருந்து அதை எதிர்பார்த்தாங்க. இலங்கை அதிபரை சந்திக்க அது மாதிரியான திட்டங்கள்லாம் இருந்தது. ஆனால் அந்த திட்டம் ரத்திற்கு காரணம் தொடர்ச்சியாக சீன உளவு கப்பல்கள் இலங்கைக்கு வருவதற்கான அனுமதியை இலங்கை தருது அப்படின்ற ஒரு வருத்தம் இந்திய தரப்புக்கு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தகவல்கள் வருது. அது உண்மைதானா? அப்படி உண்மையாக இருந்தால் சீன உளவு கப்பல்கள் இலங்கைக்கு வருவது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடும். ஏன்னா இப்போ தான் நம்ம சந்திராயனை நிலவுக்கு அனுப்பியிருக்கிறோம். ஆதித்யாவை சூரியனை கவனிப்பதற்காக ஆதித்யாவெல்லாம் அனுப்புகிறோம். அது எல்லாமே பே ஆஃப் பெங்காலில் தான் இருக்குது, அந்த பக்கத்தில் தான் இருக்குது, கிழக்கு கடற்கரையில் தான் இருக்குது. சீன கப்பல்கள் தொடர்ச்சியாக வருவது இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். இது இலங்கைக்கு புரியாமல் இருக்குதா? தொடர்ச்சியாக பல்வேறு உதவிகளை செய்து கொடுத்த இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை இலங்கை எடுப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? யுத்த காலகட்டத்தில் இலங்கை அரசாங்கம் சீனாவிடமிருந்து மிக பெருமளவிலான இராணுவ உதவிகளை பெற்றுக்கொண்டது. யுத்தத்தில் விடுதலை புலிகளை அளிப்பதற்காக பல்வேறுபட்ட உதவிகளை சீனாவிடமிருந்து பெற்றுக்கொண்டது. அதற்கு கைமாறாக யுத்தத்துக்கு பிற்பாடு சீனாவுடன் பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது. அதில் முக்கியமாக ஹம்பாந்தோட்டையில் ஒரு சர்வதேச விமான நிலையம் கட்டப்பட்டது, ஹம்பாந்தோட்டையில் ஒரு சர்வதேச துறைமுகம் கட்டப்பட்டது. இப்படி பல ப்ரொஜெக்ட்ஸ் இது சீனாவுக்கு கொடுக்கப்பட்டது. அவ்வாறு கொண்டு வரப்பட்ட அந்த முக்கியமான விமான நிலையமோ துறைமுகமோ எந்த விதத்திலும் பொருளாதார ரீதியாக நன்மை அளிக்கக்கூடிய துறைமுகமாகவோ விமான நிலையமாகவோ இல்லை. இலங்கைக்கு எந்த நன்மையும் கிடையாது. அது அங்கே சொல்வார்கள், விமானம் வராத விமான நிலையம், கப்பல் வராத துறைமுகம், அவ்வாறு தான் அங்கே சொல்வார்கள். ஆகவே அதற்கு பல மில்லியன் டாலர்களை சீனா கடனாக வழங்கியிருந்தது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 வருஷ குத்தகைக்கு சீனாவிற்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அதனுடன் சேர்த்து 15,000 ஏக்கர் நிலப்பரப்பும் சீனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சீனாவினுடைய ஒரு ஆராய்ச்சி கப்பல், கடலை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கப்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல் கொண்டு ஒரு வாரத்துக்கு மேலாக ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு பல்வேறுபட்ட அதில் அங்கிருந்து ஏறத்தாழ 800-900 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அது ஆய்வுகளை செய்ய முடியும். நம்ம ஸ்ரீஹரிகோட்டாலாம் கண்டிப்பாக அந்த ரேஞ்சுக்குள்ள இந்தியா அதற்கான தனது எதிர்ப்புகளை இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்லி இருந்தது. ஆனாலும் கூட இலங்கை அரசாங்கத்தால் அதனை நிறுத்த முடியவில்லை. சீனாவுக்கு இன்னும் பெருமளவு கடன்களை இவர்கள் திருப்ப செலுத்த வேண்டி இருப்பதன் காரணமாகவும் அவர்கள் முக்கியமாக சீனாவை நிறுத்தக்கூடிய நிலைமையில் இலங்கை அரசாங்கம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இலங்கை அரசாங்கம் அவர்களுக்கு மீண்டும் வருவதற்கான ஒரு ஒப்புதலை கொடுப்பார்கள் என்பதுதான் இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கின்றது. இலங்கை ஒரு இறையாண்மை கொண்ட நாடு. அப்படி இருக்கும் பொழுது தனது பாதுகாப்பை இலங்கை தானே உறுதி செய்யணும். இலங்கையை சீனாவை நிறுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. மற்றொரு புறத்தில் இந்தியா பல உதவிகளை செஞ்சுருக்கு. பொருளாதாரத்தில் நலிவுட்டு உணவு இல்லாமல் மருந்து இல்லாமல் தவித்த பொழுது இந்தியா இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொடுத்துருக்கு. அப்படி அது இலங்கை நாட்டு காசில் பார்த்தோம்னா சில லட்சம் கோடி ரூபாய், அவ்வளோ காசை கொடுத்துருக்கு. அப்படி உதவி செய்த நாடை அவர்களுடைய எதிர்ப்பை மீறி தான் சீனா கப்பல்கள் உளவு கப்பல்களை அனுமதிக்குது அப்படின்னா இலங்கையோட இறையாண்மைன்ற ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் மிக பெருமளவில் சீனாவினுடைய பிடிமானத்துக்குள் சென்று விட்டது என்பது உண்மை. இந்த சீனா நீங்கள் பார்ப்பீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 வருஷத்துக்கு கொடுத்ததுக்கு அப்பால் கொழும்பில் ஒரு புதிய போர்ட் சிட்டி ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. கடலை நிரப்பி ஒரு புதிய நகரம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அது சீனா தான் அதனை செய்திருக்கின்றது. அடுத்த 40 வருஷ காலத்திற்கு அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தையும் சீனா தான் செய்ய வேண்டியிருக்கின்றது. அதனுடன் அவர்கள் ஒரு துறைமுகத்தை தம்பசம் வச்சிருக்கிறார்கள் என்பதும், அவர்கள் விரும்பினால் அடுத்த 2 வருஷத்துக்குள்ளோ 5 வருஷத்திற்குள்ளோ அவர்கள் அதை ஒரு இராணுவ துறைமுகமாக மாற்றலாம் என்றும், அதற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு செய்து அதனை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகம் என்பது ஒரு இராணுவ துறைமுகமாக மாற்றப்படும் என்றதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
ஆகவே அந்த வகையில் பார்த்தால் இலங்கை என்பது இந்தியா எவ்வளவுதான் அருகில் இருக்கக்கூடிய நாடு, பொருளாதார ரீதியாக அமிழ்ந்து போயிருக்கக்கூடிய நிலையில் 4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்து ஓரளவுக்காவது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலையை இந்தியா ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இவை அனைத்தும் நடந்தாலும் கூட பட்டியல் போட்டால் கூட சீனா வந்து அவர்கள் ஆதிக்கத்தை தடுக்கும் நிலையில் இலங்கை இல்லை. சரி, இது அரசாங்கம், இது அதாவது அரசாங்க அளவில் அவர்கள் போடப்பட்ட ஒப்பந்தம், அரசாங்க செயல்பாடு. மக்களின் மனநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் குறிப்பாக சிங்களர்களின் மனநிலை தீவிரமாக இந்தியாவை எதிர்க்கும் மனநிலையில் இருக்கிறாங்க. குறிப்பாக அங்கே மத தலைவர்கள், பௌத்த பிக்குக்கள், அவங்கெல்லாம் தமிழர்களுக்கு எதிராக போராடுறாங்க, இந்தியா உள்ளே வரக்கூடாதுன்னு போராடுறாங்க அப்படின்ற செய்திகளை படிக்கும். அது உண்மையா? அப்படிதான் நிலைமை. அது இப்போ இன்றைக்கு நேற்றைக்கு இல்லைங்க. மிக ஆரம்பத்திலிருந்து சிங்கள பௌத்தர்கள் என்பது இந்தியாவுக்கு விரோதமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். அதாவது இலங்கை என்பது ஒரு பௌத்த பூமி என்றும் அது வந்து இந்தியாவால் கபலீகரம் செய்யப்படலாம் என்ற விதமான பல்வேறுபட்ட பிழையான பிம்பங்களை சிங்கள பௌத்த மக்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் எப்பொழுதும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு கூட்டமாகத்தான் தங்களை காட்டியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் யுத்தம் நடந்த பொழுது கூட பாகிஸ்தான் விமானங்கள் கொழும்பு விமான நிலையத்தில் வந்து எரிபொருள் நிரப்பி போவதற்கு அப்பொழுது இருந்த அரசு அனுமதித்தது. சீனா இந்திய யுத்தத்தின் பொழுது கூட அவர்கள் தாங்கள் ஒரு நடுநிலைமை வகிக்கிறேன் என்று சொன்னாலும் கூட சீனாக்கு ஆதரவாகத்தான் அந்த நேரத்தில் அவர்கள் செயற்பட்டார்கள். ஏவிபி போன்ற அமைப்புகள் எல்லாம் தங்களது அதாவது வந்து இளைஞர்களுக்கு அவர்கள் கூறிய பாடத்தில் இந்தியாவினுடைய விஸ்தரிப்பு வாதம் என்பது ஒரு முக்கியமாக விடயமாக இருந்தது. ஆகவே ஒட்டுமொத்தமான சிங்கள மக்கள் மத்தியில் இந்தியா இலங்கையை கபலீகரம் செய்துவிடும் என்ற பயம், அல்லது தாங்கள் வந்து ஒரு சிறிய நாடு, தங்களுக்கு மேல் இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் என்ற பயம் போன்ற பல பயங்கள் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை சகல கட்சிகள், இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு மக்கள், கட்சிகள், அரசு, இது எல்லா நிலைப்பாடுலையும் அது வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நம்ம தமிழருக்கான தீர்வு அப்படின்னு நம்ம வரும்பொழுது இந்தியா வந்து 13வது சட்ட திருத்தத்தை முன்வைக்கிறாங்க. இப்பொழுது அண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் டெல்லி வந்திருந்தார். பாரத பிரதமர் மோடி அவர்கள் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும்படி அவரிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். அவரும் அதற்கு சரி என்று சொல்லிவிட்டு அங்கு வந்திருக்கலாம். ஆனால் அங்கு வந்ததுக்கு பிற்பாடு 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற நிலையில்தான் அங்கே இருக்கக்கூடிய பௌத்த பிக்குகள் மிக பாரிய போராட்டங்களை இப்பொழுது முன்னெடுத்து வருகின்றார்கள். ஏற்கனவே பாராளுமன்றத்தில் 6-5 பெரும்பான்மையுடன் ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் இருந்த காலத்தில் இந்த 13வது திருத்தம் என்பது கொண்டு வரப்பட்டு அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்டது. ஆகவே மீண்டும் பாராளுமன்றத்துக்கு போய் இதை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி பாராளுமன்றம் சென்று இதனை ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக மாற்றி இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இனவாத சக்திகள், அது பல்வேறுபட்ட சக்திகள் சொல்கிறார்கள் 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்த இதை அமல்படுத்தாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை வந்து ரணில் விக்ரமசிங்கே செய்கிறார். அதாவது வந்து ரொம்ப மறைமுகமாக அப்படியான சக்திகளை ஊக்குவித்து செய்வதை அவர் அனுமதிச்சார். அதாவது 13வது சட்ட திருத்தம் இல்லாததுனால இப்போ வந்து தமிழர் பகுதிகளில் சிங்களர் குடியேற்றம் நடக்குது, தமிழர் கோயில்களில் வந்து பௌத்த விகாரங்கள் நடப்படுது, கோயில்களுக்கான நாம் சாமி கும்பிட்றதற்கான உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்ற விஷயங்களை படிக்கிறோம். 13வது சட்ட திருத்தம் வந்தால் இது ஓரளவுக்கு சரி செய்யப்படும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? ஆமாம், அதாவது வந்து குறைந்தபட்சம் இந்த 13வது திருத்தம் என்பது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஓரளவுக்கு, முழுமையாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு அது தடுத்து நிறுத்த முடியும் என்பதுடன் கடந்த 5 வருஷங்களாக மாகாண சபை தேர்தல்கள் என்பது நடைபெறவில்லை. அந்த முதல் கட்டமாக மாகாண சபை தேர்தல்கள் நடைபெற்றால்தான் நாங்கள் அரசாங்கத்திடம் போலீஸ் அதிகாரங்களை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்கலாம், ஏனைய அதிகாரங்களை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்கலாம். கடந்த 25-30 வருஷத்திற்குள் மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பல அதிகாரங்கள் மீண்டும் பறிக்கப்பட்டு விட்டது. அவற்றை திரும்ப கொடுக்கும்படி நாங்கள் கேட்க வேண்டும். ஆகவே இவை அனைத்தும் நடக்க வேண்டுமாக இருந்தால் மாகாண சபைக்கான தேர்தல் நடக்க வேண்டும். தேர்தல் நடக்கணும், 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தணும், ஓரளவுக்கு தமிழர்கள் சுயமரியாதையோடு உரிமைகளோடு வாழ்வதற்கு இது வழிவகை செய்யும்னு சொல்கிறீங்க. இதற்காக நீங்கள் இந்தியாவிடம் அழுத்தத்தை கொடுக்குறீங்க. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வந்தபோது அவரை சந்தித்து பேசியிருக்கிறீங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்தபோது சந்தித்து பேசியிருக்கிறீங்க, பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதணுன்றதெல்லாம் அழுத்தங்களை கொடுக்குறீங்க. ஆனால் நீங்களே சொன்னது போல இந்தியாவால் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை செய்து முடிக்க முடியும்ன்ற கேள்வி. ஏன்னா நீங்களே சொன்னீங்க மக்கள் மத்தியில் இந்தியா எதிர்ப்பு மனநிலை தீவிரமாக இருக்குது.
அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் மத்தியில் தீவிரமாக இருக்குது. அரசு இந்தியாவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா எப்படி இலங்கைக்கு இந்த விஷயத்தை ஒத்துக்கொள்வதற்கு செய்ய முடியும்னு நினைக்கிறேன்? இல்லை, 2 பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கூறியது மாதிரி இந்தியா $4 பில்லியன் இலங்கை அரசாங்கத்திற்கு பொருளாதார ரீதியாக அவர்கள் வளர்ச்சி அடைவதற்காக கொடுத்திருக்கின்றது. அவ்வாறான சூழ்நிலையில் உண்மையாகவே தொடர்ந்தும் இந்தியா இலங்கை அரசாங்கத்திற்கு இவ்வளவு பில்லியன் கணக்காக கொடுத்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே இலங்கையில் ஒரு பொருளாதார வளர்ச்சி வர வேண்டுமாக இருந்தால் கூட தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும். ஆகவே இந்த உதவிகளை செய்யக்கூடிய இந்தியா இலங்கை அரசாங்கத்திற்கு சில கால வரையறைகளை வகுக்க முடியும். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் ஏற்கனவே பேசியது போன்று அது இப்பொழுது இது வெறுமனே தமிழ் மக்களுடைய பிரச்சனை மாத்திரமல்ல. அதாவது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக அரசியல் பலம் பெற்றவர்களாக அதிகாரம் கொண்டவர்களாக இருக்க முடியுமாக இருந்தால் மாத்திரம்தான் வடக்கு கிழக்கிற்குள் சீனாவினுடைய வருகையை நிறுத்த முடியும். தமிழர் பகுதிக்கான குறைஞ்சபட்ச உரிமை இருந்தால் சீன ஆதிக்கத்தை தமிழர் பகுதியில் இருந்தால் தடுத்து நிறுத்த முடியும். நிச்சயமா மற்ற ஒட்டுமொத்த இலங்கையும் சீன ஆதிக்கத்துக்குள்ள சென்றுச்சுன்னு சொல்றீங்க. அதனால இந்தியாவும் தமிழர் பகுதிக்கு உதவி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. பொருளாதார அளவுல நலிவுற்று உணவில்லாமல் மருந்தில்லாமல் மக்கள் அவதிப்பட்ட பொழுது போராட்டங்களை தமிழர்களும் சிங்களர்களும் சேர்ந்து முன்னெடுக்கிறத ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம். அங்கேயும் பிளவுகளை பார்த்தோம். ஆனால் இவ்வளவு சிக்கல் இருக்கும் பொழுது கூட அந்த மதவாதமும் இனவாதமும் சிங்களர் மத்தியில் இன்னும் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு தான் இருக்கா? இன்னும் மிக பெருமளவில் அந்த இனவாதம் மதவாத உணர்வுகள் மிக பெருமளவில் வந்திருப்பது மாத்திரமல்ல, அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக வடக்கு மாகாணம் என்பது ஏறத்தாழ 95% மேல் தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசத்தில் அங்கு பௌத்த சின்னங்கள், புராதான பௌத்த சின்னங்கள் இருந்ததாக கூறி புதிய புத்த விகாரைகளை கட்டுகின்ற நிலைமையில் வரும். அதாவது பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது என்பது வேறு. ஒரு காலகட்டத்தில் தமிழகத்திலும் சரி இலங்கையிலும் சரி தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்ன வரலாறுகள் இருக்கின்றது. ஆகவே வடக்கு மாகாணத்தில் பௌத்த சின்னங்கள் இருக்கக்கூடாது என்பதல்ல, அது இருக்க முடியும். ஆனால் அது தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு இடம். இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? சிங்கள புத்த பிக்குகள் அது தங்களுக்கு உரித்தான இடங்கள் என்றும் அதனை சுற்றி வர உள்ள ஆயிரக்கணக்கான நிலங்கள் தங்களுக்கு உரித்தானது என்றும் அங்கு புதிய பௌத்த கோயில்களை கட்டுவது மாத்திரமல்ல அதை சுற்றி வர சிங்கள மக்களை குடியேற்றுகின்ற ஒரு நிலைமையையும் உருவாக்குகின்றார்கள். என்னும் சொல்ல போனால் அரசாங்கமும் இராணுவத்தினரும் ஒரு விடயத்தை வைத்திருக்கிறார்கள். வடக்கு மாகாணத்தில் 95% மக்கள் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய வடக்கு மாகாணத்தில் 25% சிங்கள மக்களை குடியேற்றினால்தான் இவர்கள் மீண்டும் ஒரு முறை தமிழீழ கோரிக்கையை வைக்க மாட்டார்கள் என்று யோசிக்கின்றார்கள். தமிழ் மக்களுடைய மத வழிபாட்டு உரிமைகள் பறிக்கப்படுதா? அதாவது இந்து கோயில்கள் அங்கு இடிக்கப்படுதா? இந்து மத வழிபாட்டு முறைகள் ஏதேனும் அங்கு நசுக்கப்படுதா? அந்த மாதிரியான பிரச்சனை இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா குருந்தூர் மலை, அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில், வவுனியா மாவட்டத்தில், மன்னார் மாவட்டத்தில் போன்ற பல இடங்களில் புராதான இந்து கோயில்கள் இருந்த இடங்களில் புத்த கோயில்கள் கட்டப்படுகிறது. அந்த புராதான இந்து கோயில்கள் இருந்த அந்த சின்னங்கள் அல்லது அந்த அவர் சகலதும் உடைக்கப்பட்டு அங்கு புத்த கோயில் கட்டப்படுகின்றது. முல்லைத்தீவில் இது நடந்து கொண்டிருக்கின்றது, வவுனியாவில் இது நடந்து கொண்டிருக்கின்றது. மன்னார் போன்ற பிரதேசங்கள் மிக புராதனமான கைதீஸ்வரத்துக்கு முன்பால் ஒரு புதிய புத்த கோயில் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்து மக்களுடைய அல்லது சைவ மக்களுடைய புராதான வழிபாட்டு இடங்கள் பலது இடிக்கப்பட்டு புத்த கோயில் கொண்டு வருவது மாத்திரமல்ல, பௌத்த மக்களே இல்லாத இடங்களில், சிங்கள மக்களே இல்லாத இடங்களில் இந்த பௌத்த கோயில்களை இராணுவம் கட்டுகிறது. சரி, இல்ல இந்த விஷயங்கள் இந்திய அரசுக்கு நிச்சயமாக தெரியும். அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு. இங்கு கோயில்கள் இடிக்கப்படுது. அந்த மாதிரியான ஒரு இந்து மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கைகளை கொண்ட அரசு ஸ்ரீலங்காவில் இருக்குதுன்ற பொழுது அவர்களுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்களை இதுவரைக்கும் இந்திய அரசு கொடுத்து? நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கிற பொழுது அவ்வாறு பெரிய அழுத்தங்கள் கொடுத்ததாக எங்களால் பார்க்க முடியவில்லை. என்று சொன்னால் நாளாந்தம் இலங்கை அரசாங்கமும் சரி, அவர்கள் ஊக்குவிக்கக்கூடிய பௌத்த பிக்குகளும் சரி, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அவரோட நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம் என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதனை தடுத்து நிறுத்தக்கூடிய இந்த நடவடிக்கைகளும் இந்திய தரப்பிலிருந்து இதுவரையும் பெரிய அளவில் ஏற்பட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை. வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது தெரியவில்லை. ஆகவே அந்த நடவடிக்கைகள் என்பது ஒரு தொடர் நடவடிக்கை. இந்தியா ஒருவேளை அழுத்தங்கள் கொடுக்கலன்றதற்கு இப்படி ஒரு காரணம் இருக்குமோ? கடந்த காலத்தில் 30 வருஷமா அமெரிக்க வல்லாதிக்கம் தான் இருந்தது. அமெரிக்கா என்ன சொல்லுதோ ஐரோப்பிய நாடுகளும் அதே செய்யும். இப்பொழுது சீனான்ற ஒரு வல்லரசு தொடர்ச்சியாக உருவெடுக்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியாவும் அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கத்தை காட்டுது. அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியா ஒரு புறம், மற்றொரு புறம் சீனா.
அப்படி இருக்கும்பொழுது சீனா அதோட பொருளாதாரத்தை பலத்தை வைத்து அவர்களுடைய நட்பு நாடுகள், அப்படி இருக்கும்போது 2 பேர் நிற்கும் பொழுது இலங்கை எந்த பக்கம் சாயுது அப்படின்னு இருவரும் காத்திருந்து யார் எந்த பக்கம் எடுக்கிறாங்களோ அது மற்ற நாடு அதை ஒரு மாற்று திசை, இது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி தானே. நம்ம ஒரு காயை நடத்தினா அவர் எதிரி இன்னொரு காயை நகர்த்துவாங்கன்ற ஒரு அச்சம் இந்தியாவுக்கு இருக்குதா? ஒருவேளை நாம இலங்கை பக்கம் போகாம தமிழர் பக்கம் போனா சீனா உறுதியாக இலங்கையை கைப்பற்றி விடுன்ற அச்சம் ஒருவேளை இந்தியா ஏற்கனவே எங்களுடைய தமிழ் மக்களினுடைய பார்வையை பொறுத்தவரையில் முன்னர் ஆரம்பத்தில் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் எங்களுக்கு கூறப்பட்டது, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், தமிழ் மக்களுக்கு ஒரு 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 சுயாட்சி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும், ஆனால் இலங்கை 2ஆக பிரிக்கப்பட முடியாது, பிரிக்கப்படக்கூடாது. பிரிக்கப்படுமாக இருந்தால் தென்பகுதி சிங்கள பகுதியில் வேறு வல்லரசுகள் வரலாம், அது இந்தியாவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டது. அதில் ஒரு அர்த்தமும் இருக்கின்றது. ஆனால் இன்று இந்தியா விரும்பினதோ விரும்பவில்லையோ, இன்று முழுமையாக ஒரு 100 வருஷத்துக்கு சீனா ஒரு துறைமுகத்தையே குத்தகைக்கு எடுத்திருக்கின்றது. ஆகவே அடுத்த 100 வருஷத்திற்கு சீனா இந்தியா பயந்தது நடந்து முடிஞ்சிடுச்சு. தமிழ் மக்களுடைய இருப்பு பாதுகாக்கப்படுவது என்பது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கும் மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் இந்தியா சிந்திக்கமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு சில மாற்றங்களை உருவாக்க முடியும். சீனாவுடைய நிலைப்பாடு தமிழரை எப்படி, தமிழர் பகுதிகளை தமிழர் உரிமை சார்ந்த விஷயத்தில் சீனா எப்படி பார்க்குது? ஏன்னா இதை ஏன் கேட்குறேன்னா, சமீபத்தில் சீன தூதுவர் அங்கே வடக்கு பகுதிக்கு வந்திருந்தார். அங்கேருந்து பார்த்து இதுதான் இந்தியாவை தெரியுதான்றதை அது இந்தியான்ற பேரை குறிப்பிடல, அது எந்த ஊருன்னு கேட்டார். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி நின்றுட்டு இது என்ன ஊருன்னு கேட்டார். அப்போ சீனா தமிழர் பகுதிகளை எப்படி பார்க்குது? முதலாவதாக நீங்கள் இப்போ பார்த்தீர்கள்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போன்று சீனா வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் இந்த கோஸ்டல் ஏரியா கடற்கரை பிரதேசத்தில் உள்ள மக்களுடன் உறவுகளை பலப்படுத்துவதற்கான வழிமுறைகளை பற்றி யோசிக்கின்றது. அவர்களுக்கான சில உதவிகளை செய்கின்றது. இன்னும் சொல்ல போனால் அங்கு இப்போ உங்களுக்கு தெரியும் கடல் அட்டை பண்ணைகளை உருவாக்குவது, அது ஆரம்பத்தில் சீனா அதுக்கான சீனாவினுடைய கம்பெனி யாழ்ப்பாணத்தில் வந்திருந்து அதற்கான உதவிகளை செய்து ஏதோ மக்களை பொருளாதார ரீதியாக மீனவர்களை வளப்படுத்துவது போன்ற சூழ்நிலைகளை செய்தால். ஆனால் உண்மையின்படி பார்த்தால் அந்த மீனவ சமுதாயத்தினுடைய முழு விஷயத்தையும் அளிப்பதாகத்தான் அந்த நிலவரங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் வடக்கு கிழக்கில் அவர்களுடைய ஊடுருவல் என்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம், இதற்குள்ளும் அவர்கள் தங்களால் ஏதோ சில விஷயங்களை செய்து மாணவர்களை தம்பசம் இழுப்பது போன்ற பல நடவடிக்கைகளை அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பது உண்மையான விடயம். அது இந்திய அரசாங்கத்திற்கும் தெரிந்த விடயம். இல்லை, ஒருவேளை சிங்களர்கள், அதாவது இலங்கை அரசு இந்தியா பக்கம் சாய்ந்தால் தமிழர்களை கூட கையில் எடுப்பதற்கான பல முயற்சிகளை, பல முன்னெடுப்புகளை சீனா இப்பவே செய்து வைத்திருக்குதுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை அது இன்னும் நிச்சயமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஒரு சிலரை சீனாக்கு அழைப்பது, அவர்களுக்கு சீனாவிலுடைய ஒரு வாரமோ 4 நாட்களோ நின்று சீனாவை சுற்றி பார்க்க வைப்பது போன்ற பல்வேறுபட்ட விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். தனி ஈழம்ன்ற கோரிக்கையை நீங்கள் இப்போது வலியுறுத்தலை. இப்பொழுது இலங்கை ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள 13வது சட்ட திருத்தம் உரிமைகளோடு தமிழர்கள் வாழ விரும்பணுன்றதை நீங்கள் இது சொல்கிறீங்க. ஆனால் சிலர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார், இன்னும் சிறிது காலத்தில் தோன்றுவார் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவர்கள் கூட சொல்கிறாங்க. அவர் ஒருவேளை தோன்றுவதற்கான வாய்ப்போ, அவர் ஒரு செயல் திட்டத்தை கொடுப்பதற்கான வாய்ப்போ, இதெல்லாம் வெறும் யூகங்களா, கட்டுக்கதைகளா, உண்மைகளா? இதில் என்ன உங்களுடைய பார்வை என்ன? கிறிஸ்தவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு வருகிறார் என்று சொல்வார்கள். 2000 ஆண்டு வருகிறார், 2010 ஆண்டு வருகிறார், இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். இதனை போல சில பிரபாகரன் அவர்களை வைத்து தங்களை வளர்த்துக்கொள்ள விரும்பக்கூடியவர்கள் அவர் வருகிறார், வரப்போகிறார் என்று சொன்ன விஷயங்களை சொல்லலாம். இப்பொழுது யுத்தம் முடிந்து 14 வருஷங்கள் ஆகிவிட்டது. இதுவரையும் அவரை பற்றின எந்த விதமான கருத்தாளர்களும் இல்லை என்பது மாத்திரமில்லை, இலங்கை அரசாங்கம் மிக தெளிவாக அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற விஷயத்தை இலங்கை அரசாங்கம் இன்றும் சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரிவுகள் கூட அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்ன கருத்துக்களை தான் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது டென்மார்க்கிலேயோ அல்லது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சிலர் இப்படியான கருத்துக்களை வெளியிடுவதென்பது நிச்சயமாக சில சமயம் அவருடைய பெயரை சொல்லி நிதிகளை என்னென்னு சொல்வது கலெக்ஷன் செய்கின்ற ஒரு நோக்கமாகவும் இருக்கலாம். ஆனால் இது இலங்கையில் சில சமயங்கள் பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால் இப்படியான ஒரு விஷயத்தை கூறுவது இலங்கையை பொறுத்த வரையில் பிரபாகரன் இருக்கிறார் என்று சொன்ன ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதனூடாக
அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பல்வேறுபட்ட துன்புறுத்தல்கள் வருவதற்கு தமிழர்களுக்கு எதிரான விஷயமாகவும் அது மாறுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. ஆகவே இதனை செய்வோர் அதனை எவ்வளவு தூரம் யோசிக்கிறார்கள் என்பது நிச்சயமாக தெரியாது. இப்பொழுது பிரபாகரன் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் கூட அவருக்கு 70 வயசு வந்திருக்கும். ஆகவே இதற்கு பின்பு அவர் வருகிறார் என்று நாங்கள் வைத்துக்கொண்டால் கூட அவர் என்னத்தை செய்ய முடியும் என்ற பல்வேறுபட்ட கேள்விகள் அதில் இருக்கின்றது. ஆகவே இது ஒரு சாதாரணமான ஒரு கட்டுக்கதையாகத்தான் நான் பார்க்கிறேன். சரி, இதை கடந்து போயிடணுன்றது சொல்கிறீங்க. பல்வேறு முன்னெடுப்புகளை எடுக்கிறீங்க. உங்களுடைய நியாயமான போராட்டங்கள் முன்னெடுப்புகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நேர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். SRM College of Agricultural Science உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.